ஒரு கம்ப்யூட்டரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே இந்த ஒரே ஒரு கையேட்டுல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா தலைப்பை பார்த்து ஏமாந்துறாதீங்க. இது ஒண்ணும் பெரிய பாடப்புத்தகம்லாம் இல்ல. உண்மையில இது நாம எல்லாருமே கம்ப்யூட்டர் கத்துக்க ஆரம்பிச்சப்போ செஞ்ச முதல் விஷயங்களை பத்தின ஒரு வழிகாட்டி. நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு கதை இது. முதல் பகுதி, இந்த மெஷின்னா என்ன? அதாவது நம்மளோட முதல் சந்திப்பு. ஹார்ட்வேர்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம கண்ணால பார்க்க முடியற, கையால தொட முடியற பாகங்கள் தான் அது. உதாரணத்துக்கு கீபோர்டு, மவுஸு, மானிட்டர் இதெல்லாம் தான். அப்போ சாஃப்ட்வேர்னா, இந்த ஹார்ட்வேருக்கு உயிர் கொடுக்கறதே இந்த சாஃப்ட்வேர் தான். அதாவது கம்ப்யூட்டருக்குள்ள இருந்து அதை வேலை செய்ய வைக்கிற புரோகிராமுகள். இப்ப பாருங்க, இந்த கையேட்டோட முதல் டெஸ்டே இதுதான். இந்த காலி அட்டவணை சும்மா ஒரு பயிற்சி இல்ல. ஒரு மிஷினோட உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கிற ஒரு அடிப்படையான கேள்வி இது. அடுத்த பகுதி, கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறது, ஒரு உரையாடல். நம்ம எப்படி ஒரு கம்ப்யூட்டரோட பேசுறோம்? 2 வழியில. ஒன்னு, நாம அதுக்கு கொடுக்கிற தகவல்கள், அதாவது இன்புட். கீபோர்டு, மவுஸ் மூலியமா நாம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதுதான். இன்னொன்னு, கம்ப்யூட்டர் நமக்கு காட்டுற விஷயங்கள், அதாவது அவுட்புட். மானிட்டர்லயோ பிரிண்டர்லயோ நமக்கு ரிசல்ட் காட்டுமே, அதுதான். இதோ பாருங்க, இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். இந்த இளஞ்சிவப்பு போர்ட் இருக்கு இல்லையா, அது மைக்ரோஃபோனுக்கான உள்ளீடு, அதாவது இன்புட். பக்கத்துல இருக்கிற பச்சை நிற போர்ட் இயர்ஃபோனுக்கான வெளியீடு, அதாவது அவுட்புட். இதுதான் நாம சொன்ன அந்த உரையாடலோட ஒரு நேரடி செயல்பாடு. சரி, அடுத்தது 3வது பகுதி, அதுக்கு உயிர் கொடுக்கறது, அதாவது செயல். இந்த அறிவுறுத்தல பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க ஒரு ஸ்பீக்கரையோ ஹெட்ஃபோனையோ யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லுது. இது வெறும் டெக்னிக்கல் விஷயம் இல்ல, நம்ம எல்லாருமே செஞ்ச ஒரு அனுபவம். நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்டு ரசிக்கிறது. ஸ்டெப் 1, சரியா கனெக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, மியூசிக் ஃபைலை கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, இசைய ரசிங்க. பாத்தீங்களா, அந்த கடைசி ஸ்டெப் தான் எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுக்குது. அடுத்தது 4வது பகுதி, உங்களுக்கான ஒரு டிஜிட்டல் இடத்தை உருவாக்குறது, அதாவது ஒரு அமைப்பு. ஒரு புது ஃபோல்டர் உருவாக்கணுமா? ரொம்பவே சிம்பிள். வெறும் 4 ஸ்டெப்பு தான். முதல்ல ஸ்டார்ட் போயிட்டு அதுல மை டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஃபைல் மெனுவுக்கு போனீங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்க. உடனே நியூ ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் உருவாகிடும். அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச பேரை டைப் பண்ணி என்டர் தட்டுங்க. அவ்வளவுதான், உங்களுக்கான ஒரு புது டிஜிட்டல் ஸ்பேஸ் தயார். அந்த வரி புதிய ஃபோல்டர் என்ற இயல்புநிலை பெயருடன் ஒரு புதிய ஃபோல்டர் காட்டப்படும். இந்த சாதாரண வரிக்குள்ள தான் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இதுதான் டிஜிட்டல் உலகத்துல நாம உருவாக்குற முதல் காலியான இடம். ஆமா, ஒரு ஃபோல்டரை உருவாக்குறதுங்கிறது ஒரு டிஜிட்டல் வீட்ல நமக்காக ஒரு காலி அறையை உருவாக்குற மாதிரி. நாம விரும்பியதை எல்லாம் வச்சு நிரப்புறதுக்காக அந்த அறை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கடைசி பகுதி, முதல் படி தான் முக்கியம். இதிலிருந்து நாம கத்துக்கிட்டது என்ன? இந்த வழிகாட்டி நமக்கு சில முக்கியமான அடிப்படை விதிகளை சொல்லித் தருது. பாருங்க, தேவையில்லாத ப்ரோக்ராம திறக்காதீங்க. வேலை முடிஞ்சதும் அதை மூடிடுங்க. ஒரு ஃபோல்டரை எங்க உருவாக்குறோன்னு கவனிங்க. ஒரே இடத்துல 2 ஃபோல்டருக்கு ஒரே பேரை கொடுக்காதீங்க. யோசிச்சு பார்த்தா இந்த விதிகள் எல்லாம் இன்னைக்கும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயங்களை பத்தி நீங்க கடைசியா எப்ப யோசிச்சு பாத்தீங்க? நம்மளோட இந்த டிஜிட்டல் பயணத்துல நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆனா இந்த சின்ன சின்ன முதல் படிகள் தான் எல்லாத்துக்கும் அடித்தளம் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது.